ஓகே, இந்த வீடியோல HI மாலிக்யூல் ஒரு டெர்ஷியரி ஈத்தர் கூட நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க கொடுத்துருக்க ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷியரி ஈத்தர். இந்த மாலிக்யூல் நம்ம வந்து நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். இங்க கார்பன் வந்து இருக்குது CH3 CH3 CH3. இது வந்து நமக்கு என்னது ஒரு டெர்ஷியரி காம்பவுண்ட். ஓகே, டெர்ஷியரி காம்பவுண்ட் ஆக்சன் அண்ட் நமக்கு என்ன கொடுக்குறாங்க C2H வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஆகும், இதுல வந்து HA வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆக போகுது. HA நமக்கு வந்து எப்பவுமே எப்படி டிசோசியேட் ஆகும், H பிளஸ் ஆகவும் அயோடின் மைனஸ் ஆகவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? இந்த ஆக்சன் மேல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்னா என்னது, நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து ஹைட்ரஜன் கூட நமக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணிடுச்சு, அதோட எலக்ட்ரானை ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக லூஸ் பண்ணிடுச்சு. அப்போ அங்கே எலக்ட்ரானோட டென்சிட்டி குறைஞ்சதுனால இங்கே நமக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்டயாவது எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கி ஆகணும். அப்போ எந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸை கொடுக்குமா, இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷியரி கார்பன் தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபெக்ட். அப்போ இந்த மெத்திலும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணும், இந்த மெத்திலும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணும், இந்த மெத்திலும் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை கேட்ட உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்து இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகிடும். அப்போ இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஆல்கால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, C2H5OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது போக நமக்கு என்னன்னா ஒரு டெர்ஷியரி கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா. இங்கே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா I- போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ I- நமக்கு எங்கே போய் ரியாக்ட் ஆகுது, இந்த கார்பனில் போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து டெர்ஷியரி பியூட்டைல் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கார்பன் இங்கே வந்து ஒரு CH3, இங்கே வந்து ஒரு CH3, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3, இங்கே நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் எப்போவுமே வந்து SN2 ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னீங்கல்ல சார், அப்போ அயோடின் வந்து SN2 ரியாக்ஷன் நடந்தால் இங்கே தானே சார் போய் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்போ அங்கே வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ரெண்டுக்குமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும்போது தான் SN2 மெக்கானிசம் நமக்கு வந்து போகணும். இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் நமக்கு என்ன ஆகிடும், இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிடும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து எங்கே SN2 மெக்கானிசத்தை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை, இண்டக்டிவ் எஃபெக்ட்டை கன்சிடர் பண்ணாலே நமக்கு வந்து போதும். இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்போ நமக்கு வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குதோ அப்போ தான் நம்ம வந்து SN2 மெக்கானிசத்தை பற்றி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்.